Hello and welcome back to our channel Kana Kana. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் சீரீஸில் இது தேர்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமன் கேரக்டர்ஸ். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறோம், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். என்னுடைய ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ரீசெண்டாக அட்டென்ட் பண்ண ஒரு செஷன்லேருந்து கலெக்ட் பண்ண இன்புட்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஹோப் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ளஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கேரக்டரோடைய எப்படி மிங்கிள் ஆகிறது ப்ளஸ் எப்படி அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணுறது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 6 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒரு ஒய்ஃபாக இருக்கலாம், ஆர் நம்ம அன்றாடம் நம்ம மீட் பண்ணுறோம் இல்லையா, அவங்கள யாராவது ஒருத்தராக இருக்கலாம், ஆஃபீஸில் ஒருத்தராக இருக்கலாம், ஆர் நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ரிலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை எப்படி அவங்கள டீல் பண்ணலாங்கிறதுக்கும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். முதல் கேரக்டர் லவ் கேரக்டர். ஸோ லவ் அப்படிங்கிற போதே நமக்கே தெளிவாக தெரியுது, இது அன்பு ரிலேட்டட் கேரக்டர். அவங்க எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க அன்பை எதிர்பார்ப்பாங்க கூட. ஸோ நம்ம அன்பாக இருக்கிறோன்னா மற்றவங்க கிட்ட அன்பை எதிர்பார்க்குற கேசஸும் இருக்குது இல்லையா. ஸோ அதனால என்னன்னா அவங்களை இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் சாஃப்டாக இருக்கணும், அவங்ககிட்ட குட் கோயிங்காக இருக்கணும், ஸ்மூத் கோயிங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலே அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ யாரையும் அஃபெக்ட் பண்ண வேணாம், அதே மாதிரி நம்மளை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கலாம். ஓகே, இதனால யாருக்காச்சும் கொஞ்சம் கஷ்டம் வருதா, ஓகே நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ஸ் வந்ததுன்னா கூட அதை அவங்க தாங்கிப்பாங்க. அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க அப்படி தான் இருக்காங்க போல இருக்கு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஸ்டேஜ் வரும் அவங்களுக்கு. இதில் என்ன நடக்குதுன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ஒரு இடத்துல போய் அவங்க சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். இது எதனால அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் பண்ணலனாலும் கொஞ்சம் ஒரு அடிமை ஆயிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். அது ஒரு வகையில் அவங்க பண்ணுற தப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த அன்பு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் சொல்லும்போது அந்த கட்டுக்கோப்பான ஒரு இதில் தான் உள்ளே இருப்பாங்க. டிப்பிக்கலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இந்த மாதிரி கேரக்டரில் ஒரு ஃபேமிலிக்குள்ளார அவங்க போகிறாங்கன்னா அதுக்குள்ளார ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். அதுக்குள்ளார தான் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாமியார் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னும் வீட்டிலே சொல்லி அனுப்பியிருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு மேரிட் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இனிஷியலி சரி அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, ப்ளஸ் யாரையும் நம்ம எதிர்க்கக்கூடாதுங்கிற ஒரு நேச்சர்னால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா அவங்களுக்கு இதனாலேயே அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் அகேன்ஸ்டாக அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது கூட கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய நேச்சுரலாக அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதை மாற்றி ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு அடைச்சி வச்ச மாதிரி ஒரு இடத்துல அவங்க லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுல, அவங்களுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு வர்றதில்ல. அதை அடைச்சி நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்கன்வீனியன்ஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பை இண்டிபெண்ட்டாக லீட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக சொல்லலாம். அது யாராவும் இருந்துட்டு போகுது, ஒரு மாமியாராக இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, யாராவாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத வெளிப்படுத்தணும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஒரு விஷயம் நடக்குது, நம்ம உள்ளே போகிறோம், இமீடியட்டாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே அதை ரைஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 1 or 2 ஒகேஷன்ஸில் அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரியான நேரத்தில் அவங்க அந்த விஷயத்த ரைஸ் பண்ணணும். அது ரைஸ் பண்ணும்போது தான் அவங்களோட லைஃப்பை அவங்க லீட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு பீரியட்ல அவங்களுக்குன்னு ஒரு லைஃபே லீட் பண்ண மாட்டாங்க, யாருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வாங்க. ஒரு குரூப்பாக இருப்பாங்க, பட் அவங்க ஒரு லைஃப் லீட் பண்ண ஒரு சந்தோஷமே இருக்காது. இந்த பர்டிகுலர் கேரக்டர் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு நல்ல தருணத்தில் அவங்கள ஆப்போசிட்ல யாரையும் ஹர்ட் பண்ணாமல்
ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ரீடம். எப்படி லைஃப்பை லீட் பண்ணணும், உங்களுக்கு லைஃப்ல என்ன எய்ம் அப்படிங்கிறத யாருக்கிட்ட வேணுமோ எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை வந்து நீங்க ஏற்படுத்திக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது, இது உங்களுக்கு தோணுதுன்னா இதெல்லாம் பண்ணும்போது வந்து இந்த கேரக்டர் வந்து ஹாப்பியா இருக்க முடியும். இதே வந்து ஒரு அன்பு கேரக்டருங்கிறது, ஒரு ஒய்ஃபுக்கு அன்பு கேரக்டருங்கிற ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாதிரி ஒரு லைஃப் வந்து பெஸ்டா இருக்கவே இருக்காது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள நல்லா அகாமடேட் ஆகும். இதுவே வேற மாதிரி ஒரு கேரக்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம பார்ப்போம். செகண்ட் கேரக்டர் வந்து டாமினன்ட் கேரக்டர். ஸோ டாமினன்ட் கேரக்டர்னாலே வந்து நமக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து கொஞ்சம் எல்லாரையும் வந்து அவங்களோட டெசிஷனால அவங்களோட சாய்ஸை வந்து மற்றவங்க மேலே திணிப்பாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க, ப்ளஸ் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது நடக்கலை அப்படின்னா வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துவாங்க. அது கோபமாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்பிளஷரை வந்து அவங்க அங்கே காமிப்பாங்க. ஸோ இதனால வந்து அவங்க அந்த நேச்சர்னால அவங்க வந்து அவங்களுடைய சாய்ஸை வந்து மற்றவங்க மேலே புகுத்துவாங்க. ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுறாங்கன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்பு கேரக்டர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த டெசிஷனை வந்து கொஸ்டின் பண்ணி இது ஏன் இப்படி இருக்குது, இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாமினேட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில். அது இப்போ அன்பு கேரக்டருங்கிறது வந்து அவங்க லவ் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் இவங்க சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ பேசிக்கலி டாமினன்ட்னாலே நமக்கு எல்லாம் புரிகிற விஷயம் தான். பட் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க ரியல்லி வந்து அவங்க கொஞ்சம் நாலேஜபிளாக இருப்பாங்க, நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த லேர்ன் பண்ண விஷயத்த வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து மற்றவங்களும் ஹர்ட் ஆகுறாங்க. அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து ஆக்சுவலாக ஹர்ட் பண்ணணுங்கிறது இருக்காது. பட் அவங்க வந்து இப்படி இருந்தா இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படி இருக்கிறதுனால தான் வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அவங்களுக்காகவும் அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இவங்களால வந்து நிறைய கெயின்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வரும். ஏன்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் கேரக்டர். அதே நேரத்தில் மற்றவங்க ஹர்ட் ஆகிறதுக்கும் வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு அன்பாக இருக்கிறவங்க வந்து இவங்க டாமினேட் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. அந்த நேரத்துக்கு ரியாக்ட் பண்ணாட்டினாலும் இன்னொரு நேரத்தில் அவங்கள உட்கார வச்சு, நீங்கள் இப்படி சொல்கிறது வந்து இப்படி எனக்காக நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, எனக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கல, எனக்குன்னு ஒரு சாய்ஸ் ஃப்ரீடம் கொடுக்கல, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும், ஏன்னா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு லவ் கேரக்டர் டாமினன்ட் கேரக்டர்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறது லவ் கேரக்டரோட தப்பு. அதே நேரத்தில் டாமினன்ட் கேரக்டர் வந்து அவங்க வந்து ரியலாகவே வந்து கேர் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் வந்து அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இன்னொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டிக்குள்ளார நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தே கேன் பி ஏ பவர்ஃபுல் அண்ட் பர்ஃபெக்ட் கேரக்டர். அதே நேரத்தில் ஒரு அன்பு கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு டாமினன்ட் கேரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி அவங்கள எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே வந்து அவங்கவுங்களும் அவங்கவுங்களுடைய கேரக்டரை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கேரக்டர்கிட்ட இப்படி டீல் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து டாமினன்ட் கேரக்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். 2 பேரும் அன்பாக இருந்தால் 2 பேரும் நல்லா ஒத்து போகும். ஒருத்தர் டாமினன்ட் ஒருத்தர் அன்பாக இருந்தால் அவங்களுக்குள்ள ஒத்து போகும். பட் அந்த கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபைன். பட் டாமினன்ட் வெர்சஸ் டாமினன்ட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தாங்க வந்து பெரிய பிரச்சனையே கிளம்புது. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நான் இப்படி தான் லீட் பண்ணுவேன், என்னோட சாய்ஸ் இது, இந்த சாய்ஸ்க்குள்ளே நீ வராத, நான் இதுதான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமுக்கும் சின்ன சின்ன டெசிஷனுக்கும் வந்து அவங்க வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஒரு இட் ஸ்டார்ட்ஸ் அஸ் அ ஆர்குமெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்து கூட புரிஞ்சுக்கலையே, நம்ம வந்து சரியா சூஸ் பண்ணலையா லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாம இன்னொன்று நம்ம டாமினன்ட் அப்படிங்கிறதும் புரிஞ்சிக்காம இட் எண்ட்ஸ் அப் அட் அ பிரேக்கிங் ஸ்டேஜ். ஸோ இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதுக்காக வந்து டாமினன்ட் கேரக்டருக்கு லவ் இருக்காது அப்படின்றது இல்லை. ஒருத்தர் இப்படி தூக்கும்போது இன்னொருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது இன்னொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் அதுக்கு கரெக்டான நேரம் வரும்போது அவங்க பேசி புரிய வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாய்சன் கேரக்டர். இது எப்படின்னா வந்து அவங்க மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறங்கிற ஒரு ஃபீலே அவங்களுக்கு இருக்காது.
ஒரு குற்ற உணர்ச்சி கில்ட் அப்படிங்கிறது கூட இருக்காது அவங்களுக்கு. ஸோ ஹர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெரரிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு 2 பேரை ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஒரு உயிரை கொல்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க பாட்டு கொண்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் போவாங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்னா, அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம் நம்ம லைஃப்பில். ஒரு குடிச்சிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியே வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு அவங்கள ஒரு மனுஷியாவே ட்ரீட் பண்ணது, சக ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல், அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல், ஒரு அன்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்று வந்து வேர்பல் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல். ரெண்டுமே வந்து அஃபென்சிவ் தான். ஏன்னா வேர்பலாக கேட்டுக்கிட்டே ரொம்ப நாளும் இருக்க முடியாது. ஃபிசிக்கலாக வந்து ரெகுலராக அது நடந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது கண்டிக்க வேண்டிய விஷயம், அதை திருத்த வேண்டிய விஷயம். அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு லைஃப் யாரும் லீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம லைஃப் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டு, நமக்கு என்ன மாதிரி போகணுன்றதையும் சொல்லிட்டு, அந்த மாதிரி போகிறதுக்கு தான் வந்து இந்த லைஃப் நமக்கு. அதை விட்டுட்டு வந்து டெய்லி வந்து ஒரு வச பேச்சு வாங்குறது ப்ளஸ் அடி வாங்குறது ஒரு ரிப்பீட்டடாக இது நடக்கிறதுங்கிறது ஒரு மனுஷனாக வாழ்கிறதுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இம்மீடியட்டாக நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், அவங்கள விட்டு விலகி வரணும். ஆக்சுவலி பாய்சனஸ் கேரக்டர் கெட் அவே, அவங்ககிட்ட இருந்து விலகி வந்துடணும். ஏன்னா இந்த கேரக்டரை வந்து திருத்துறதுங்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது. இன்னொருத்தர் வந்து பேசி அதை சரி பண்ணுறதுங்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இருக்காது. இந்த ஒரு கேரக்டர் மட்டும் டேஞ்சரஸ் கேரக்டர், துஷ்டன கந்தா தூர விலகு அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளி வந்துடணும். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து அனாய் கேரக்டர். தமிழில் வந்து அதை இம்சா கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது இது எப்படின்னா வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஃபாதர் மதர் அப்படின்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பொசிஷன் பேஸ் பண்ணி அவங்களோட பசங்க மேலே அவங்க வந்து ஒரு டாமினேட் பண்ணுவாங்க பாருங்க, அதை தாங்க இம்சன்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு ஃபாதர் மதர் வந்து பசங்களை வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க, பட் இதை பண்ணு அதை பண்ணு, இதை இப்படி தான் பண்ணணும், நீ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட பொசிஷனல் அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்கள வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும், ஒரு டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் என்னன்னா அகெயின் இதுலேயும் வந்து அந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் தான், அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர் தான். பட் இந்த ஈவெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த பசங்களும் வந்து அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுருவாங்க, அவங்க சொல்லும்போது கேட்டுருவாங்க, எல்லாம் படித்து முடிச்சிருவாங்க, எல்லாம் முடிச்சிருவாங்க. எண்ட் ஆஃப் த டே ஆஃப்டர் அவங்களுடைய ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சாய்ஸ் எதுவுமே இருக்காது, அவங்க அப்பா சாய்ஸில் எல்லாமே நடந்திருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேலே, அவங்க அப்பா மேலே ஒரு அம்மா மேலே வெறுப்பாக தான் இருப்பாங்க பசங்க. அவங்க இது நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்க, அது பாசத்தோடைய இன்னொரு வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இது எப்படி டீல் பண்ணுறேன்னா அந்த கேரக்டர், ஏன்னா இந்த பொசிஷனல் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கேரக்டர் தான் இதை சரி பண்ணிக்கணும். இப்போ ஒரு பையனோ பொண்ணோ நம்மளோட பசங்க வந்து அப்பா அம்மாவோ திருத்துறதுங்கிறது நாட் பாசிபிள் இல்லையா. இன்னைக்கு டேட்ல வந்து அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணும்போது அதை சொல்லி அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் இது மோஸ்ட்லி வந்து ஒரு அந்த இன்ச கேரக்டரே தான் வந்து அதை சரி பண்ணிக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இதுல வந்து இந்த இன்ச அப்படிங்கிறது வந்து ஃபேமிலிக்கு வெளியே கொண்டு போனீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு டீம் லீடர், ஒரு மேனேஜர், ஒரு பாஸ், இவங்கெல்லாம் வந்து அந்த இம்சையை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு எம்ப்ளாயி லெவல்லையோ ஒரு டிஎல் லெவல்லையோ அவங்களுக்கு மேல நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற சுப்பீரியர் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றத பண்ணியே ஆகணுன்றது அந்த ஒரு ரீசன்னால பிடிக்காம கூட சில விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ ஒரு இம்சடா அப்படி சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எம்ப்ளாயோட தப்பாகவும் இருக்கலாம், பட் அந்த இம்சங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்றேன், பொசிஷனல் அட்வான்டேஜ் வச்சு ஒருத்தரை அவங்களுடைய விருப்புக்கு தாண்டி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து இந்த அன்னாயிங் கேரக்டர். இதை தாண்டி நீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு பேங்க்குக்கு போனா தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ்லாம் அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தெரிஞ்சவங்க போனா வந்து அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பண்ணி கொடுப்பாங்க. சிமிலர்லி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கூட உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து எல்லாமே ஸ்ட்ரைட்டா உள்ள நடக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது வந்து ஏன் இது இல்லை அது இல்லை அதை கொண்டா இது கொண்டா அப்படின்னு நம்மளை போட்டு அலக்கழிப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம யாரை திருத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி வீட்டுக்குள்ளார ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தால் அப்பா அம்மாவை மட்டும்தான் திருத்த முடியும். ஆஃபீஸில் டு சம் எக்ஸ்டென்ட் இஃப் பாசிபிள் அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் இதை தாண்டி வெளியே யாராவது பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் ஒரே வழி, வேற வழியே இல்லை. ஸோ இந்த கேரக்டர் எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கேரக்டர் ராக் கேரக்டர். இந்த கேரக்டர் என்னன்னா வந்து அவங்க வந்து யாருக்கிட்டையும் வந்து மிங்கிலே ஆக மாட்டாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க.
அவங்களுக்கும் தனி ரூல்ஸ் இருக்கும். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் அவங்க கிட்ட போய் ஏதாவது சொல்லி நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கோபம் வரும். அதே நேரத்துல அவங்க யாரையும் போய் இதை நீ இப்படி பண்ண அப்படி பண்ண எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க, யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். பட் நம்ம வந்து அதை கொஞ்சம் சட்டை பண்ணாம கொஞ்சம் தனியா வச்சு டீல் பண்ணாலே போதும். இந்த ரிஜிட் கேரக்டர், ராக் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு ஒன்றும் ட்ரபுளா இருக்காது. பட் அந்த மாதிரியும் சில கேரக்டர் இருக்க தான் செய்யுது. சப்போஸ் அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா அவங்க மாற்றணும்னு ட்ரை பண்ணலாம். பட் ஜென்ரலி இந்த ராக் கேரக்டர் வந்து தன்னை மாற்றிக்காத கேரக்டர் தான். நெக்ஸ்ட் கேரக்டர் போகலாம். இந்த 6வது கேரக்டர் தாங்க பீஸ் கேரக்டர். ஸோ இந்த பீஸ் கேரக்டர் எப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அன்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு கோவமே வராது. அவங்க யாரோ கோவம் வர வைக்கணும்னு நினைச்சாலும் அவங்க கோவப்பட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து அவங்கள யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திட்டுறது கூட அவங்களுக்குள்ள ரீச் ஆகாத மாதிரி பார்த்துப்பாங்க. வந்து ஜென்ரலா வந்து யாருக்கும் எதுவும் தொல்லை கொடுக்காம அவங்க கரெக்டா உடம்பையும் பார்த்துப்பாங்க. அவங்க வந்து லைட்டா இருப்பாங்க. அவங்க பிளஸ் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க தேவையில்லாமல் போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்றதுங்கிறது நாட் பாசிபிள். அதே மாதிரி அவங்க வந்து இன்னொருத்தருக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க. லைஃப்பை எப்படி லீட் பண்றது, காமா எப்படி லீட் பண்றது, சந்தோஷமா எப்படி லீட் பண்றது, உள்ளுக்குள்ள இருந்து வந்து ஹாப்பியா எப்படி இருக்கிறது, ஒரு விஷயத்துல வந்து டெசிஷன் வந்து கரெக்டா இந்த விதமான டென்ஷனும் இல்லாம டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த கேரக்டர் எடுக்க முடியும். நான் உடனே பீஸ் அப்படின்ன உடனே நீங்க வந்து ஒரு முனிவர், ஒரு செயின்ட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்னாலும் இருக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு காமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏதாவது கோவமா பேசுறாங்கன்னா கூட அவங்க பேசுறது அவங்களுடைய பர்செப்ஷன், அவங்க என்ன நம்மளை பத்தி நினைக்கிறாங்களோ அதை வச்சு பேசுறாங்க. அது தப்பாவும் இருக்கலாம், அது ரைட்டாவும் இருக்கலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு காமா அவங்க என்ன பேசுறாங்கன்றதை கவனிச்சுட்டு அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கரெக்டா இருக்கும்னு பார்த்துட்டு கொடுக்கறது இந்த பீஸ் கேரக்டர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஜென்ரலா வந்து இந்த பீஸ் கேரக்டர் மட்டும் எல்லாராலையும் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். பட் நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணி ஆக வேண்டியது இந்த பீஸ் கேரக்டராக தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து 6 கேரக்டர்ஸ் பார்த்தோம். ஸோ 6 கேரக்டர்ஸ்லயும் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். நீங்க ஒரு கேரக்டர் டாமினண்டா இருக்கு. இப்போ வந்து அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு 75% இருக்கலாம், ஒரு 25% வந்து பீஸ் கேரக்டரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்கலாம் உங்ககிட்ட. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு அசோசியேட் ஆகிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை எப்படி டீல் பண்றதுங்கிறத நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன எப்போ வேணுமோ அதை வந்து ஒரு சாப்பாடாக இருந்தாலும் அதில் நீங்கள் என்ன சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சாப்பிடணுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், உங்களுக்கு பிளெயின் தோசை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா பிளெயின் தோசை சாப்பிடுங்க, அவ்வளோதான். பிளெயின் தோசை சாப்பிட்டா எனக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேற யாரோ சாப்பிட்றது, அது நல்லா இருக்கா அதையும் கொடுங்க, எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சதை டிசைட் பண்ணுங்க, டென்ஷன் இல்லை. நீங்க கரெக்டாக டிசைட் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமா அதை மைண்டை வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அங்கே. ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த ஒரு திருப்தி, ஒரு சின்ன திருப்தி, சாப்பாடுங்கிறதுல கூட ஒரு திருப்தி இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நீங்க என்ன ஆகணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத யார்கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை செயல்படுத்த பாருங்க. அதை நீங்க பண்ணலைன்னா அதனால வந்து நிறைய டைமை லூஸ் பண்ணிடுவோம். ஒரு நாள் வந்து அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த நேரத்தில் அதை நம்ம பண்ணக்கூடிய சக்தியும் இருக்காது, எனர்ஜியும் இருக்காது, அதோடைய ஏஜும் மேபி இட் வில் நாட் சூட். எனி டைம் எப்போ வேணா நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம பண்றதுக்கு. இருந்தாலும் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதை சொல்றது வந்து நமக்கு யூஸ் இல்லை. அதனால உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை எப்படி கரெக்டாக சொல்லணுமோ அதை சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டிஸ்பிளஷர் ஒருத்தருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட பொலைட்டா பேசுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, இது வந்து எனக்கு பிடிக்கலைங்க, அதாவது நம்ம சொல்லிக்கிற மாதிரி எனக்கு இது விஷயம் பிடிக்கலைங்க, எனக்கு இது சரிப்படலைங்க, எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்ற மாதிரி பொலைட்டா சொல்லிட்டு நீங்க சாரி கூட சொல்லிடலாம். சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு இப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா
அதுக்கேற்ற மாதிரி ஆப்போனண்ட்டு எந்த கேரக்டராக இருக்காங்களோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். மாற்றிக்கலைன்னா வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை நம்ம டீல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டரை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்க, அதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி சில விஷயத்தை பார்த்துருப்பாங்க இல்லையா, அதை கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Kannan.